பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தரோடு கூட இணைந்திருந்து கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிக்க கர்த்தர் நம்மோடு என்ன பேசப் போகிறார் என்று பார்ப்போம். ரோமர் 8:28 வசனத்திலே, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் சொன்ன வார்த்தையே நிதானியுங்கள். கர்த்தர் சொல்லியிருக்கும் வார்த்தை, எவர்கள் மீது கர்த்தர் அன்பு கூர்ந்திருக்கிறாரோ அவர்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்கிறது என்று நினைவில் வையுங்கள். அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கு நன்மையானாலும் தீமையானாலும் எது இருந்தாலும் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறது என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. எனக்கு இந்த வியாதி வந்து விட்டதே, எனக்கு இந்த பொல்லாத பிரச்சனை வந்து விட்டதே, இந்த உபத்திரமான சோதனையை கடந்து வர என்னால் எப்படி ஆகும் என்றெல்லாம் பல விதத்திலே நாம் சிந்தித்து கவலைப்படுகிறோம். ஆனாலும் இது கர்த்தருடைய தீர்மானம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வியாதிகள் வருவதும், பிரச்சனைகள் நேரிடுவதும், தடைகள் ஏற்படுவதும் எல்லாம் கர்த்தருடைய சித்தம் என்று நாம் நினைக்கும் பொழுது அதை குறித்து நாம் கொஞ்சமும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காத சூழ்நிலை வரும். ஆகையாலே கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சியாக, அவருடைய மகிமைக்கு பாத்திரவான்களாக நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்கு சாட்சியுள்ள மகளாகவும் நாம் உமக்கு மகிமையான பாத்திரமாகவும் என்னை நீர் பயன்படுத்துங்க இயேசுப்பா. அவருடைய மகிமைக்கு, அவருடைய வல்லமைக்கு முன்னானது ஒன்றுமில்லை. எல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறது என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எதுவும் தீங்காக நடைபெறாது. சகலமும் நன்மைக்காகவே, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இயேசுப்பா, என் வாழ்விலே நன்மையானாலும் தீமையானாலும் செயல்படுவது உம்முடைய சித்தம். உம்முடைய சித்தம் இல்லாமல் எச்செயலையும் செய்ய இயலாது. ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி, உமக்கு சித்தமானபடி நான் வாழ்ந்திட உடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்க உதவி செய்யும். ஆண்டவரே, உடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக எப்பொழுதும் நிலைத்திருக்க உம்முடைய தீர்மானத்தை நான் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமா எனக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே, நான் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலையும் உம்முடைய அழைப்பை நான் அறிந்திருக்க வேண்டும். உம்முடைய தீர்மானத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவை நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, தேவனுடைய சித்தம் இல்லாமல் எந்த செயலியும் நம் வாழ்விலே நடைபெறாது என்று நான் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுங்க. நான் சோர்ந்து போகாதபடி, நான் உம்மை தூஷிக்க கூடாதபடி, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே எல்லாம் நம் வாழ்விலே நன்மைக்கு ஏதுவாகவே முடியும் என்று நான் என் மனதை தேற்றி, என் மனதை நான் அமைதலாக்கி கொண்டு உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாக நிலைத்திருக்க கருணை காட்டும். ஒருவேளை உங்களுக்குள்ளே துன்பங்கள், துயரங்கள், கணவனை விட்டோ, மனைவியை விட்டோ, பிள்ளைகளை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய, அவர்களை விட்டு நாம் தூரமாய் கடந்து வரக்கூடிய சூழ்நிலையும் கூட ஏற்படலாம். இந்த நாளிலே கணவனோ மனைவியோ பிள்ளைகளை நம்மளை விட்டு கர்த்தரிடத்தில் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி எல்லாம் நடக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தீர்மானம் எப்படியோ அப்படியாய் நம் வாழ்க்கையிலே செயல்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அதை குறித்து நாம் துக்கிக்க வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக
எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே நிலைத்திருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. இந்த நாளை சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு நினைவு கூற கொண்டாட குடும்பம் சந்தோஷப்பட கர்த்தருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறபடியினாலே அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன். உடைய சித்தத்தின் பிரகாரம் உடைய தீர்மானத்தின் பிரகாரம் எனக்கு நீர் செய்து குடும்பத்தை வழிநடத்தும் ஆண்டவரே என்று அவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அனைத்தையும் ஏதுவாகவே அவர் நடத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வார். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.